வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம். கான்டாக்ட் 9677790367. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? இது 2 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். புதுசாக எழுதி போட்டாங்க இல்லையா, அதில் 2 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் காலையில் 8 மணிக்கு 5000 வந்து பயந்துட்டேன். இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து 5000 வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா வெளிநாட்டில் படிக்கிறனால இந்த 5000 எப்படி அனுப்ப போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். மாதம் 5000 அனுப்புவேன். சரி, இந்த மாதம் எப்படி அனுப்புறதுன்னு கவலைப்பட்டிருந்தேன். இன்றைக்கி வந்துடுச்சு. உடனே பாப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கு எப்படி சொல்கிறதுலே தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஸ்டாலினுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கு? அதுதான் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு பாப்பா செலவுக்காக அனுப்பிச்சிருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த 5000ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது. மாத சம்பளத்துக்கு போனாலே 10000 ரூபாய். அதில் பாதி பணம் 5000 கொடுத்துருக்காங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனசார நன்றி சொல்கிறேன். ஓட்டு முதல்வர்களே ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக 2000 ரூபாய் ஏற்றி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நான் ஓட்டு போடுவேன். நானும் ஓட்டு போடுவேன். எல்லாரையும் ஓட்டு போடுவேன் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஓட்டு போடுங்க. இது மாதிரி நல்ல பெனிஃபிட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்ல. யாருமே அந்த மாதிரி கொடுத்ததில்ல. கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதேமாரி யார் ஓட்டு போடாமல் இருக்கிறவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் எடுத்தும் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. அதுக்காக நான் ஹெல்ப்பும் பண்ணுவேன். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர்களை இப்படி தான் பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பண்ணணும். நிறைய 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 நன்றி சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நிறைய நிறைய நன்றி சொல்லுவேன். அந்த 1000 ரூபாய் இந்த 2 மாதமாக வாங்கி வருது. நம்ம என்ன தான் சம்பளம் அதிகமாக வாங்கினாலும் அந்த கவர்மெண்ட்டு காசு ஒரு 1000 ரூபா வர்றதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? அதனால் உண்மையாக சொல்கிறேன், ஸ்டாலின் ஐயாவுக்கு, முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த 5000 எல்லாருக்குமே கிடைக்கணும். கிடைக்காதவங்களும் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படணும்ல, அதுக்காக அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவரே இந்த ஆட்சியிலே இருக்கணும் மேடம். அடுத்த முறை அவர் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உயர்த்துறதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் எனக்கு நல்லது தான் மேடம். ஏழைங்களை அவர் ரொம்ப கவனிச்சுக்கிறார். அவர் இந்த 5000 வச்சு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணால் அரிசி தான் வாங்கி சாப்பிட முடியும். சரி, சாப்பாடு எல்லாமே இருக்குது அதில். ஆமாம் மேடம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தூங்கி சொன்னே ஒரு அறிவிச்சது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அறிவிப்பே இல்லாமல் திடீர்னு காலையில் 5000 பார்த்தீங்க. ஆமாம் மேடம், அதான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக டீயை இப்போ தான் வந்து குடிக்கிறேன் நான். அவ்வளோ மகிழ்ச்சியாகிடுச்சு. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்லா ஹாப்பியாக இருக்கிறோம். இன்னியும் அந்த ஆட்சியே நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த முறை முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உயர்த்தப்படுவதாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக நினைக்கிறோம். பரவாயில்ல, ஏதாவது ஒரு யூஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏதாவது தேவைக்கு கரெக்டாக இருக்குது. முன்னறிவிப்பே இல்லாமல் இந்த 5000 ரூபாய் போட்டிருந்தாங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? வீட்டு செலவு, மளிகை சாமான் செலவு, ஏதாவது ஒரு குழு கட்டுறதுக்கு, எதுக்காவது ஒரு கரண்ட் பில்லு கட்டலாம், ஏதாவது ஒன்றும் பண்ணலாம். மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா? வாங்குறோம்மா. இன்னைக்கு காலையில வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை போட்டாருமா ஐயா, போட்டாருமா. அவர் நல்லா இருக்கணுமா, அவங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணுமா, போட்டாருமா. காலையில 5000 பார்த்தவொடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக இருக்குதுமா. இப்போதைக்கு என் காலுக்கு இந்த மாரி இருக்கிறதுனால எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குதுமா. நான் இல்லாதவோ எனக்கு அந்த 5000 ரூபாய் எனக்கு யூஸாக இருக்குதுமா. எனக்கு இந்த 5000 வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்னோட இது செலவுக்கோ இதுக்கு தாம்மா, எனக்கு வேறு ஒன்றும் இல்லைம்மா. அடுத்த முறை ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்தா இந்த 1000 ரூபாவை 2000 ரூபாய் உயர்த்தறதா சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போடுவாருமா, நிச்சயம் போடுவார். அவர் வரணும். இந்த வாட்டி அவர் வரணும்மா. வந்து அவர் போடுவாருமா. அவர் சொன்னதை செய்கிறவருமா. அவர் எல்லாமே கொடுத்துருந்தானம்மா வராரு. ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, அது ஒரு நோயாளிங்களுக்கு நல்லதாக இருக்குதுல்லம்மா. படிப்பு பிள்ளைங்களுக்கு இதுவாக ஆகுது, பணம் போடுறாங்க. வாலிப பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு போடுறாங்க. இவ்வளவும் செய்கிறாங்களாம்மா. வருமா, கண்டிப்பாக வருமா. காலையிலே இன்ப அதிர்ச்சியாக இருந்ததுமா. எனக்கு எல்லாமே கால் பண்ணி இந்த மாதிரி 5000 ரூபாய் இருந்திருக்கு, உரிமை தொகை சொன்ன உடனே நானும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கும் வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 5000 ரூபாய் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? என்னென்னா குடும்ப செலவு தான்மா.
லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த 3 மாசத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம ஆமா. திடீர்னு காலையில 5000 ரூபாய் ஆமாம் ஆமாம், அதான் ஒரு இன்ப அதிர்ச்சி. காலையில் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வந்திருக்குன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி தானம்மா. உயர்த்தப்படுவாங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செய்வாங்க. சொன்னதை செஞ்சுன்னு தான் வராங்க, இதுவும் செய்வாங்க. காலையிலே பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க? ரொம்ப ஷாக்காக இருந்தது. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம திடீர்னு காலையில 5000 போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. இந்த 5000 ரூபாய் வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வீட்டுக்கு தான் எதனா அவர் கொடுத்ததை அவர் வீட்டுக்கு தான் செலவு பண்ண போகிறோம். அடுத்த 3 மாசத்துக்கு சேர்த்து கோடைக்கால எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாகவும் 2000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் போட்டிருக்காரு. அடுத்த முறை முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே கண்டிப்பா அவரே தான் வரணும். 2000 ரூபாய் போடுறதா சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவரே தான் வரணும் திரும்பி முதல்வராக. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பி. இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. ரொம்ப நன்றி. திடீர்னு சொல்லவே இல்லாம திடீர்னு 5000 ரூபாய் காலையில போட்டுருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லை, வீட்டு யூஸ் தான் அதிகமாக தேவைப்படும் எனக்கு. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது. இப்போ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக அது போட்டது ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. 3 மந்த்துக்கும் சேர்த்து கோடை காலத்துக்கும் எக்ஸ்ட்ரா 2000. ஆமாம் ஆமாம் 5000 போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மேம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்தா மாசம் 2000 ரூபாய் போடுறதா சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்தால் நான் கண்டிப்பாக நான் அவருக்கு தான் போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ சிஎம், தேங்க்யூ ஸோ மச். மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? வாங்குறேனே மாதம் 1000 ரூபாய் கரெக்டாக. இன்னைக்கு வந்து எந்த அறிவிப்புமே இல்லாம 5000 ரூபாய். அதான் அதிர்ச்சியாக இருக்குது. அவருக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி. அவர் நல்லா இருக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க 5000 ரூபாய் பார்த்த? ரொம்ப சந்தோஷம் தானே அது. 5 மாதம் காத்துன்னு இருக்கணும் நல்லா 5000 ரூபாய்க்கு. இப்போ அந்த 5000 ரூபாய் போடுறது ஏதோ நம்ம குடும்பத்துக்கு செலவுக்காவது அது கிடச்சிதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இதை நம்ம குடும்ப செலவு, பசங்க செலவு எல்லாமே உதவியாக இருக்குதுல்ல. அவருக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும் அவருக்கு. அடுத்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்தா மாசம் 2000 ரூபாய் உயர்த்தி தருவதா சொல்லப்படுறாரு. பரவாயில்ல, அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் வரணும், அவர் திரும்பி அதே மாதிரி கொடுக்கணும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் அவர் எங்களுடைய நன்றியை அவர் தெரிவிக்கிறோம். அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தால் போதும் எங்களுக்கு. எல்லாமே செஞ்சுட்டு வர அடுத்த முறை அவரே அவரே இன்னும் அவர் வரணும், இப்போ செஞ்சதோடு அதிகமாக செய்யணும் மக்களுங்களுக்கு. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதான் எல்லோரும் அவர் வாழ்த்துற அளவுக்கு அவர் நடந்துக்கணும். எல்லாரையும் நல்லா மேன்மையாக ஆக்கணும். இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க, எவ்வளோ நல்லதெல்லாம் செய்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இந்த மகளிருங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி செய்கிறாரு அவர். நம்ம அவரை பற்றி குறை சொல்ல, அவரே வரணும், அவரே மீண்டும் இன்னும் இதோடு அதிகமாக செய்யணும். நாங்கள் அதோட அவரை வாழ்த்துறோம். அவர் நல்லா இருந்து மீண்டும் அவரும் வரணும். இன்னைக்கு காலையிலேயே மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். எவ்வளவு சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கண்டிப்பாக ரொம்ப குடும்ப இதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. பரவாயில்ல, கண்டிப்பாக இன்னொரு வாட்டியும் அவர் தான் வரணும். இன்னும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் இப்போ செய்கிறதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும். வீடு இல்லாமல் நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து இதில் வந்து முதலமைச்சராக இன்னொரு வாட்டி வந்தாருன்னா வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப இது யூஸ் ஆகுது. இது அடுத்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கண்டிப்பாக வரணும். 2000 ரூபாய் சேர்த்து தரப்படுறதா சொல்ல. கண்டிப்பாக அவர் தான் வருவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வரணும், அவர் தான் வந்தால் எங்களுக்கு இன்னும் யூஸ் ஆகும். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நன்மை கிடச்சிது. அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் மொத்தம் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இதை வச்சு ஆல்ரெடி நான் சின்னதாக ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு வேறு எதனா வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன். அடுத்த முறை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாவா கொடுக்கறது 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படுவதா சொல்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரே வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் ஆசைப்படுற மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம். 5000 ரூபாய் போட்டவொடனே ஷாக் ஆயிடுச்சு, சந்தோஷம் வேறு. அதை என்ன பண்ணால் குடும்பத்துக்கு மளிகை சாமான் நான் திடீர் போட்டுக்கிறேன். அடுத்த 3 மாதத்துக்கும் சேர்த்து 2000 ரூபாய் மொத்தம் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டாலினுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த தடவை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாவா கொடுக்கறது 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் தான், அவர் குத்தாருன்னா சந்தோஷம்தான். அடுத்த முறை முதல்வரே வருவாரா? அவர் தான் வருவார் அடுத்த வாட்டி. ரொம்ப சந்தோஷம்தான். அவர் நல்லா இருக்கணும், அவர் தான் வரணும். அதான் நாடு நல்லா இருக்கும். என்ன ஒன்றுன்னா போலீஸ் தொல்லையை மட்டும் கொஞ்சம் ஒய்க்க சொல்லு சார், வேறு ஒன்றும் வேணா என்ன, அதான் வேணும். நல்லா இருக்கணும், அவர் தான் வந்தால் நல்லா இருக்கும் நாடு. நல்ல மனசு என்ன, அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மித்த பேர் யார் வந்தாலும் போய் மக்கள் மனசு வச்சா வரலாம். இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாரு, அதை வச்சு கூட வரலாம். மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க பாரு, அதை வச்சு கூட வரலாம். அவங்களுக்கு மனசு இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? மக்கள் தானே மனசு வைக்கணும். அப்படியே இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, டக்குன்னு குச்சிடுவாங்க. மனசால் நம்ப முடியாதுல்ல, அவங்க தான் மனசு வைக்கணும். அவர் தான் வரணும் அப்படின்னு எனக்கு உடம்பு செலுக்குது. அவர் தான் வரணும்.
வருவார். சொன்னதெல்லாம் செஞ்சுட்டே வராரு. ஆமாம் செய்வார். வந்துட்டாருன்னா செய்வார், வரலன்னா செய்ய மாட்டார்ல. யாருமே வந்தால் தானேம்மா ஒரு ஆர்வம். அவர் வருவார். வரணும், அவர் தான் வரணும். என்னோட நம்பிக்கை நான் அதான் சொல்ல அல்ல. என்னோட நம்பிக்கை எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான். மற்றவங்க எப்படியோ நான் எப்போவும் மாற மாட்டோம். தளபதிக்கு தான் எங்கள் ஓட்டு. எங்கள் மாமனார்லேருந்து எங்கள் வீட்டுக்காரிலேருந்து எங்களை வரைக்கும் தளபதிக்கு தான் ஓட்டு. தளபதிக்கு தான் ஓட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதம் மாதம் வாங்குறதுனால எனக்கு மாத்திரை செலவுக்கு, என் பேரனுக்கு செலவுக்கு, பால் செலவுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளின்னு போயிடுது. வீட்டு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது எல்லாமே. அடுத்த 3 மாசத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 மொத்தம் 5000 ரூபாய் போட்டிருக்காரு. இதை வச்சு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இதை வச்சு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு தேவைப்படுற செலவு கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஐயா சொல்லியிருக்காருல, ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காரு. அதை வச்சு நாங்கள் மாதம் மாதம் எது தேவையோ அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அடுத்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா மாசம் 1000 ரூபாவா கொடுக்கறது 2000 கொடுக்கறதா சொல்றீங்க. ஆமாம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஐயா வரணும். ஐயா வந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லது தான். காலேஜ் பசங்கள்லேருந்து பஸ்ஸில் ஏற போகிற வரைக்கும். அதேமாரி இந்த மாதம் மாதம் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து சொன்னது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டே வராரு, இனிமேலும் செய்வார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செய்வார். சொல்லாமல் சேர்ந்துட்டாரு, இப்போ சொல்கிறாரு இல்லையா, கண்டிப்பாக செய்வார் எல்லாருக்குமே. அதுக்காக 2 பொண்ணு, எனக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த 1000 ரூபாய் வச்சு தான் நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். அது ஒரு 1000 வருது. இதை வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அடுத்த 3 மாசத்துக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு இன்னைக்கு காலையிலேயே 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு கொடான கொடி நன்றி, ஐயாவுக்கும் நன்றி, ரொம்ப கொடான கொடி நன்றி. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு கண்டிப்பா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, கண்டிப்பா 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பார். நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். முன்னறிவிப்பே இல்லாம திடீர்னு 5000 ரூபாய் போட்டுருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஏதாவது பசங்க ஃபீஸ் கட்டுவோம், ஏதாவது ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும். மாதம் மாதம் வந்து ஏதாவது ஒரு செலவுக்கு யூஸ் ஆகுது அவர் கொடுக்கறதுனால. எப்பவுமே மாசம் வரும். இப்ப அடுத்த 3 மாசமும் சேர்த்து கோடைக்கால பென்ஷனாவும் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாயும் போட்டிருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த முறை முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படுவதா சொல்லப்பட்டிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். வயசானவங்களுக்குலாம் அவங்க அதை வச்சு ஏதாவது ஒரு பயன்படுத்திப்பாங்க. ஒரு டீ சாப்பாடு செலவு எதனா வாங்கிக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலையிலேயே மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. அடுத்த முறை முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா மாசம் 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படுவதா சொல்லப்பட்டிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வருவார். வந்தோன்னே எல்லாத்துக்கும் செய்வாங்க. இந்த 5000 ரூபாய் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போகிறோம், இருக்கிற கஷ்டத்துக்கு ஓடி இருக்கிறோம், இல்லாத பண்ணுறது. அடுத்த 3 மாசத்துக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் மொத்தம் 5000 ரூபாய் காலையிலேயே வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமாக இருக்கு மேடம். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.